அறிவோம் ஆரோக்கியம் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். எனக்கு பீரியட்ஸ் கரெக்டாக வருது டாக்டர், எனக்கு பிசிஓடி இருக்குமா? இந்த மாதிரியான ஒரு சந்தேகத்தோட நிறைய பெண்கள் இருக்கிறாங்க. இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருந்தால் தான் நமக்கு பிசிஓடி இருக்கணுங்கிற அர்த்தம் இல்லை. பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தால் கூட பிசிஓடி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கலாம். நான் சொல்லக்கூடிய இந்த 5 அறிகுறிகள் இருந்ததுன்னா பீரியட்ஸ் ரெகுலராக இருந்தாலும் உங்களுக்கு பிசிஓடி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதில் முதல் விஷயம் என்னென்னா, உங்களுடைய முகத்தில் நிறைய பருக்கள் உண்டாகிறது. முக்கியமாக நம்மளுடைய மூக்கு பகுதிக்கு கீழே, வாயை சுற்றியுள்ள பகுதிகளில், இந்த இடங்களில் அதிகமான அளவுக்கு பருக்கள் உண்டாகிறது. அந்த பருக்கள் கட்டிகள் மாதிரி இருக்கிறது. இந்த அறிகுறி இருந்தது அப்படின்னா உங்கள் உடம்புல ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்குது. பிசிஓடிக்கான ஆரம்ப கட்ட அறிகுறியாக இதை நம்ம எடுத்துக்கலாம். ரெண்டாவது, வெயிட் கூடுது, அதை குறைக்கிறது எனக்கு ரொம்ப சிரமமாக இருக்குது. ஸோ பீரியட்ஸ் கரெக்டான அளவில் தான் இருக்குது, ஆனால் வெயிட் கூடிக்கிட்டே இருக்குது. இதனால் எனக்கு குறைக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்குது. தைராய்டெலாம் நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா பிசிஓடியாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மூன்றாவதாக, தாடி மீசை பகுதிகளில் முடி வளர்ச்சி இருக்கிறது. உங்களுடைய கீழ்த்தாடை பகுதிகள்லையோ இல்லை மீசை பகுதிகள்லையோ முடி வளர்ச்சி இருக்குது அப்படின்னா பெண்ணோட உடம்புல ஆண் தன்மைக்கான ஹார்மோன் அதிகமாக இருக்குது. இதுவும் பிசிஓடியில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சிம்டம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு இனிப்பான உணவுப் பொருட்கள் சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கு அப்புறமா ஒரு டயர்ட்னஸ் எனக்கு இருக்கிறது. நைட்டில் சரியாக தூக்கம் வரல, காலை நேரத்தில் நல்ல தூக்கம் இருக்குது, டே ஃபுல்லாகவே டயர்டாகவே இருக்குது அப்படின்னா இதுவும் பிசிஓடிக்கான ஒரு அறிகுறி தான். உங்கள் பாடி இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம். கடைசியாக, தலையோட முன்பகுதியில் தொடர்ந்து முடி கொட்டிக்கிட்டே இருக்குது. என்னோட முடி இருக்கிறத விட நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வருது. ஸோ இந்த மாதிரியான அறிகுறிகளோட உடம்புல மற்ற பகுதிகளில், கை கால்கள்லாம் கொஞ்சம் முடி வளர்ச்சி அதிகமாக இருக்குது. ஸோ தலையில் முடி கொட்டுது, ஆனால் உடம்புல முடி வளர்ச்சி அதிகமாக இருக்குது அப்படின்னா ஸோ இதுவும் பிசிஓடிக்கான சிம்டமாக இருக்கலாம். இந்த 5 சிம்டம்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு பிசிஓடி இருக்காங்கிறத ஒரு முறை செக் பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய பெண்களுக்கு கருத்தரிக்க முடியலை அப்படிங்கும் பொழுதும் நம்ம பிசிஓடி இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்க சொல்கிறோம். இந்த அறிகுறிகளோட எனக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகுது அப்படின்னு சொன்னாலும் பிசிஓடி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சமீபத்தில் நான் சந்தித்த ஒரு பெண், அவங்களுக்கு ஒரு 2 வருஷமாக குழந்தை இல்லை. ட்ரீட்மெண்ட் 1 வருஷமாக எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆரம்ப கட்டத்தில் அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, எல்லாமே நார்மல். ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருக்குமே நார்மல். ஆனாலுமே அவங்களுக்கு கருத்தரிக்கலை அப்படின்னு சொல்லும்போது அந்த ஸ்ட்ரெஸ்னாலே அவங்களுக்கு இப்போ 1 வருஷம் கழித்து பார்க்கும்போது பிசிஓடிக்கான சிம்டம்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகிடுச்சு. அவங்க எடுத்துகிட்டு இருந்த சிகிச்சை முறைகளும் அதற்கு ஒரு முக்கிய காரணமாக இருந்தது. ஸோ இப்போது பிசிஓடி அப்படிங்கிறது ஆரம்ப கட்டத்தில் தான் வரும், இடையிலலாம் வராது. இந்த மாதிரியான ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான் நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு விஷயம், ரெகுலராக பீரியட்ஸ் வந்துருச்சு அப்படின்னா நமக்கு பிசிஓடி கிடையாது, இப்படி ஒரு நினைவோடைய நிறைய பேர் இருக்காங்க. ரெகுலராக உங்களுக்கு பீரியட்ஸ் இருந்தாலும் இந்த அறிகுறிகள்லாம் இருக்குது அப்படின்னா பிசிஓடி இருக்கலாம். ஸோ அப்போது என்ன வகையான சிகிச்சை முறைகள் எடுத்துக்கலாம்? ஸோ பிசிஓடி பொறுத்த வரைக்கும் வெறும் மாதவிடாய் சார்ந்த ஒரு பிரச்சனை மட்டும் கிடையாது. இது நம்ம உணவில் பண்ணக்கூடிய தவறுகள், வாழ்வியல் முறைகளில் உண்டாகக்கூடிய பிரச்சனைகள், நம்ம உடல் உழைப்பு எதுவுமே இல்லாத ஒரு நிலை, பரம்பரை காரணமாகவும் நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரைகளுடைய காரணமாகவும் இது வரலாம். ஸோ அப்போது இந்த 4 விஷயத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். இந்த 4 விஷயத்துக்கு முன்னாடி முதல்ல நம்ம டீடாக்ஸ் எடுத்துக்க வேண்டியது அவசியம். டீடாக்ஸ் எடுக்கும்போது நம்மளுடைய கட் பிரெயின் ஆக்சிஸ் ப்ராப்பராக மேனேஜ் ஆகும். அதன் மூலமாக ஹார்மோன்ஸும் பேலன்ஸ்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம டீடாக்ஸ் எடுத்துக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா, உணவு முறைகளில் மாற்றம் கொண்டு வரணும். அதிகமான கார்போஹைட்ரேட் இல்லாமல் நல்ல புரோட்டீனும் கொழுப்பு வகைகளும் சார்ந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கணும். மூன்றாவதாக, ரெகுலராக ஏதாவது ஒரு வாக்கிங்கோ இல்லை யோகா பயிற்சிகள் மாதிரியான உடற்பயிற்சியை நம்ம மேற்கொள்ளணும். ஸோ அடுத்ததாக நம்ம
அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குது அப்படின்னா நமக்கும் ஆரம்ப கட்டத்திலே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்போது ஆரம்ப கட்டத்திலேயே நம்ம வந்து உடற்பயிற்சிகளையும் அதே மாதிரி உணவு முறை மாற்றங்களையும் கொண்டு வர வேண்டியது அவசியம். ஸோ அடுத்ததாக மூலிகைகளையும் நம்ம எடுத்துக்கலாம். அதில் மரமஞ்சள், இந்த மரமஞ்சள் அப்படிங்கிறது வந்து பிசிஓடி சார்ந்த பிரச்சனைக்கு ஒரு அற்புதமான தீர்வாக வந்து இருக்கும். ஏன்னா இந்த மரமஞ்சளில் பெர்பரின் அப்படிங்கிற ஒரு வேதிப்பொருள் வந்து இருக்குது. இது இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கும். ஸோ பரம்பரையாக அப்பா அம்மாவுக்கு சர்க்கரை வியாதி இருக்குன்னா உங்களுக்கு ஆரம்ப கட்டத்தில் சர்க்கரையாக வந்து ரத்தத்தில் காமிக்காது, ஆனால் பிசிஓடியாக காமிக்கலாம். ஸோ அப்போது நீங்கள் மரமஞ்சள் சேர்ந்து டீ மாதிரி வந்து எடுத்துக்கலாம். மரமஞ்சள் வந்து நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். அதை பொடி பண்ணிவிட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துகிட்டு வெதுவெதுப்பான வெந்நீரோடு சேர்த்து நம்ம எடுத்துக்கலாம். அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய இன்சுலினோட இம்பேலன்ஸை அது வந்து குறைக்கும். இன்சுலினோட சென்சிட்டிவிட்டியை வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது பாடியில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேஷனையும் குறைக்கும். பிசிஓடியில் இன்ஃப்ளமேட்ரி டைப் ஆஃப் பிசிஓஎஸ் அப்படிங்கிற ஒரு தனியான டைப்பே இருக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உடம்பு வெயிட்டு போட்டுக்கிட்டே வந்து போகும். அடிக்கடி உடம்புல அலர்ஜி சம்மந்தமான பிரச்சனைகள் வந்து வரும். செரிமான கோளாறுகள் நிறையா இருக்கும். வெயிட்டை குறைக்கிறது ரொம்பவே சிரமமாக இருக்கும். டே டைம் எல்லாமே ரொம்ப டயர்டாக இருக்கும். எழுந்திருக்கும் போதே ஏதாவது ஒரு வலியோடே வந்து எந்திரிப்பாங்க. இப்படி இருக்கிறத இன்ஃப்ளமேட்ரி பிசிஓஎஸ் அப்படின்னு நம்ம சொல்லும். ஸோ மரமஞ்சளை வந்து டீயாக நம்ம எடுத்துக்கும் போது அது இன்ஃப்ளமேஷனை குறைக்கிறதுனால பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகளையும் வந்து இது குறைக்கும். ஸோ மரமஞ்சள் எடுத்துக்கும் போது இன்ஃப்ளமேஷனும் வந்து குறையும், இன்சுலினோட ரெசிஸ்டன்ஸும் குறையும். ஸோ அடுத்ததாக ஓவுலேஷனையும் வந்து இம்ப்ரூவ் பண்ணும். ஸோ நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் இல்லைங்களா, பீரியட்ஸ் வந்தால் மட்டும் நமக்கு பிசிஓடி இல்லைங்கிறது இல்லை, ஓவுலேஷன் கரெக்டாக நடக்கணும். அதனால தான் எல்லா ரிப்போர்ட்ஸும் நார்மல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களுக்கு கூட கருத்தரிக்கலை அப்படின்னா திருப்பியும் நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்துக்க சொல்லுவோம். ஸோ இப்போது சமீப நாட்களில் உங்களுக்கு பிசிஓடி வந்திருக்கலாம் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக தான் நம்ம மீண்டும் ஸ்கேன் எடுக்க சொல்லுவோம். ஸோ அப்போது ஓவுலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த மரமஞ்சள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த 3 விதமான செயல்பாடுகள் இருக்கிறதுனால மரமஞ்சள் சேர்ந்த டீ வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் ரெகுலராக அப்படின்னா பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகளை சரி செஞ்சுக்கலாம். இந்த பிசிஓடி அப்படிங்கிறது சமீப நாட்களாக குழந்தையின்மை சார்ந்த பிரச்சனைகளுக்கு மிக முக்கியமான காரணமாக இருக்குது. ஸோ பீரியட்ஸ் ரெகுலராக வருது அப்படிங்கிறத வச்சு மட்டும் நீங்கள் பிசிஓடி இல்லைங்கிறத முடிவு பண்ணாதீங்க. நான் சொன்ன இந்த 5 அறிகுறிகளும் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக பிசிஓடிக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மரமஞ்சள் சேர்ந்த டீ எடுத்துக்கோங்க, உணவு முறை மாற்றங்களை கொண்டு வாங்க, வாழ்வியல் முறை மாற்றங்களை வந்து கொண்டு வாங்க. கண்டிப்பாக டீடாக்ஸுங்கிற மெத்தடை ஃபஸ்ட்டே ஃபாலோ பண்ணிடுங்க. இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகள் வந்து நிரந்தரமாக விடுபடலாம். ஸோ இன்றைக்கி பிசிஓடிக்கான முக்கியமான 5 அறிகுறிகளை பற்றி பார்த்தோம். அதே மாதிரி மரமஞ்சள் டீயை பற்றி நம்ம வந்து பார்த்தோம். கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்கள். யாருக்கெல்லாம் பிசிஓடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கோ அவங்களுக்கும் இந்த விஷயத்தை சொல்லுங்கள். இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.